ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ளூ லிப்ஸோட எபிசோட் 3 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோடு யாராவது பார்க்கலன்னா அந்த எபிசோட்ஸோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடு பார்க்க வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கதை புரியும். இப்போ வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம டெங் வந்து ஊசிஷனை வந்து அவர் வீட்டில் இருக்க ரெஸ்ட் ரூம்க்கு வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருவாரு. உட்கார வச்சதுக்கப்புறம் நம்ம ஊசிஷன் வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அதுக்கு டெங் என்ன சொல்லுவான்னா, என்னை பொறுத்த வரையும் பசங்களும் பொண்ணுங்களும் ஒன்று தான், அதனால நம்ம என்ன பண்ணலான்னா வந்து எஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் வந்து ஊசிஷன்ட்ட சொல்கிறான். ஊசிஷனும் எஜெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி, என்ன சொல்கிற, அதை எப்படி வெளியில் எடுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு திரும்ப ஆரம்பிச்சிருவான். அதுக்கு வந்து டெங் என்ன சொல்லுவான்னா, இதுதான் ஒரே வழி, இதுதான் வந்து உனக்கு ஈஸியாகவும் இருக்கும் மற்ற 2 ஸ்டெப்ஸை பார்க்கும்போதும் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அதுக்கு வந்து ஊசிஷன் அதான் எப்படி எஜெக்ட் பண்ண போகிற அப்படின்னு சொன்னதுக்கு அவன் வந்து கொடையை எடுத்து காமிச்சிருவான். இதை வந்து உனக்கு குத்துனனா வந்து எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அதுக்கு வந்து ஊசிஷன் என்ன சொல்கிற, இப்படியெல்லாமா பேசிகிட்ருப்ப, என்னால் முடியல, இதுக்கு மேலே நான் உன் கூட இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம டெங் என்ன சொல்கிறான்னா, இதை விட்டால் வேறு வழியே கிடையாது, அதனால நீ எப்படியாவது வந்து தாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து ஆரம்பிக்க போகிறான். நம்ம ஊசிஷனை வந்து ஃபேஸை திரும்பி இதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெங்கும் வந்து குத்துறதுக்கு ஆரம்பிச்சிருவான். நம்ம ஊசிஷனும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து வலி வந்து செம்மையாக இருக்கும் போல். அதனால வந்து அங்கே இருக்க டெஸ்க்கு எல்லாத்தையும் வந்து பிடிச்சி அமுக்கிட்டு அவனும் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறான். அவனால் கண்ட்ரோலும் பண்ண முடியல. அவனுக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஆனால் டெங்கு தான். இவனும் வந்து எவ்வளவோ வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறான், முடியல. ஆனால் கத்த ஆரம்பிச்சிடுறான். நம்ம டெங்கும் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு வழியாக சரியாயிடுச்சு. சரியானதுக்கப்புறம் நம்ம டெங்கும் வந்து உனக்கு தான் சரியாயிடுச்சுல, இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ தான் வந்து ஊசிஷன் என்ன பண்ணுறான்னா வந்து திருப்பியும் வந்து நம்ம டெங்கை வந்து கையால் பிடிக்கிறான். பிடிச்சி என்ன சொல்கிறான்னா வந்து, எனக்கு தெரிஞ்சு இன்னும் சரியாகலை போல், திருப்பியும் வந்து ஆரம்பிக்க போகுது, எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து டெங்குக்கிட்ட வந்து திருப்பியும் ஹெல்ப் கேட்பான். அதுக்கு வந்து டெங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அந்த கொடையை வச்சே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொடையை வச்சு குத்துனா எப்படி வலிக்கும், அது தெரியாமல் அவன் வந்து குத்த ஆரம்பிக்கிறான். நம்ம ஊசிஷனும் வந்து செம்மையாக வந்து கத்த ஆரம்பிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து வந்து திருப்பியும் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி டெங் என்ன சொல்கிறான்னா, கண்டினியூஸாக பண்ணால் நீ செத்து போயிடுவ, அதனால் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம திருப்பி பண்ணலான்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா, ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க முடியாது, திருப்பியும் ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு வந்து ஹெவி எஃபெக்டாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து சொல்லுவான். உடனே வந்து டெங்கும் வந்து சரி அப்போ வெயிட் பண்ண, நான் திருப்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அந்த கொடையை எடுத்து திருப்பியும் வந்து குத்துறதுக்கு ஆரம்பிப்பான். திருப்பியும் வந்து அவனுங்க இமேஜினேஷனில் வந்து அந்த அலையெல்லாம் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து இமேஜினேஷன் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் போட்டுருவானுங்க. இங்கே வந்து நம்ம ஊசிஷன் வந்து செம்மையாக கத்த ஆரம்பிச்சிருவான். ஒரு கட்டத்தில் வந்து அவனுக்கு எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணிடுவான்னா வந்து டெங் மேலேயே வந்து சாய ஆரம்பிச்சிருவான். டெங்கும் வந்து கையில் க்ளவுஸ் போடாமே பிடிக்க ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்தோன்னே அவன் இன்னும் க்ளவுஸ் போடாமலே என்னை பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு படுத்துருவான். படுத்துட்டு என்ன கேட்பான்னா நம்ம டெங்குக்கிட்ட, நான் செத்துருவேனா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து நம்ம டெங் என்ன சொல்கிறான்னா வந்து, இந்த விஷயத்துக்குலாம் யாராவது செத்துருவாங்களா, எதுக்கு இப்படி உளறிட்டுருக்கன்னு கேட்குறான். நான் வந்து மோசமான நிலமையில இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து டெங்கு கிட்ட கேட்குறான். டெங் வந்து அப்படி தான் இருக்கா, ஆனால் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா, நான் இதெல்லாம் சரியானதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் வந்து உன்னை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து டெங்கு முதல்ல நீ வந்து சரியானா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் வந்து சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெங் வந்து திருப்பி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு தான் வந்து நம்ம ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு மேலே என்னால் முடியாது, செம்மையாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் கிட்ட கேட்கும்போது, டெங் வந்து இதுக்கு இன்னொரு வழி இருக்குது, ஆனால் அதுக்கு நீ ஒத்துக்குவியான்னு தெரில, என்னை நம்புவியா அப்படின்னு சொல்லிட்டு டெங் வந்து ஊசிஷன்ட்ட கேட்குறான். ஊசிஷனும் சரி நம்பி தானே ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம டெங் என்ன பண்ணுறான்னா வந்து ஊசிஷனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து கழட்டிட்டு வந்து அங்கே இருக்க டப்பில் வந்து உட்கார வைக்கிறான். உட்கார வச்சு அவனே வந்து குளிப்பாட்டிகிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெங்கும் வந்து அந்த டப்புக்குள்ளே வந்து இறங்கிடுறான். இறங்கி என்ன கேட்குறான்னா வந்து, நீ இதுவரையும் ஏதாவது பசங்களை வந்து கிஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம ஊசிஷன் வந்து பதிலே சொல்லலை, அப்படியே அமைதியாக தான் இருக்கான். அப்புறமேட்டுக்கு நம்ம டெங்கும் வந்து கொஞ்ச நேரமாக வந்து அவனை குளிப்பாட்டிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா வந்து, நம்ம டெங்கும் வந்து அவனுக்கு இதான் வழி, வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னதுனால வந்து நம்ம டெங்கும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான்.
ஆனால் அதுக்கு முன்னாடி நீ இதுவரையும் கிஸ் பண்ணது இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கிஸ் பண்ணிவிட்டு உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் ஊசிஷன்ட்ட கேட்குறான். அதுக்கு ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு எதுவுமே புரியல, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம், அதனால் எனக்கு எதுவும் தெரிலன்னொன்னே நம்ம டெங் இன்னும் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இது எல்லாமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான். எல்லாமே டெங் பண்ண வேலை தான். இருந்தாலும் அவனை ஹெல்ப் பண்ணுறதுக்காக உதவி செஞ்சிட்ருக்கான். அதனால் இவனுங்க 2 பேரும் இப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டெங் ஊசிஷனை கிஸ் பண்ணதில ஊசிஷன் எப்பயுமே நீல கலர் லிப்ஸ்டிக் போட்டிருப்பான்ல, அது ஃபுல்லாகவே நம்ம டெங்கோட ஃபேஸ்லேயும் போயிருக்கு. அதுக்கப்புறம் இவனுங்களும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கானுங்க. ரொமான்ஸ் இல்ல, இது காப்பாற்றுறதுக்காக இவனுங்க இப்போ வரைக்கும் யாரையுமே லவ் பண்ணல. நம்ம டெங் அந்த மாத்திரை கொடுத்ததுனால நம்ம ஊசிஷனுக்கு இந்த நிலமை ஆனதுனால தான் நம்ம டெங் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெல்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்க அவங்களும் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டு, வெளியில் என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, எல்லா ட்ரெஸ்ஸையும் அந்த பெட்டுக்கு கீழே அவுத்து போட்டு அவனுங்க 2 பேரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. தூங்குனதுக்கப்புறம் நம்ம ஊசிஷன் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்ச உடனே இவனோட கையெல்லாம் ரொம்ப வார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். நான் அவன் கூட க்ளோஸாக வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன யோசிச்சான்னு தெரில. அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் மேலே இருந்த கையை அவனோட கையாலேயே எடுத்து அவன்கிட்ட வச்சுட்டு அவனும் கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு ப்ளூ மூன் பாரில் போய் பாடுறதுக்கு போகணும்ல, அதனால டக்குன்னு எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் அவனோட கோட் சோஃபாவில் இருக்கும். அந்த சோஃபாவில் எடுக்க வருவான். எடுக்க வரும்போது அங்கே ஒரு புக்கை பார்ப்பான். அந்த புக்கு கீழே தள்ளி விட்டுருவான். கீழே தள்ளி விட்டோன்னே அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதில் நம்ம டெங் பெரிய பிஸ்னஸ் மேன் கோட்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கோட் போட்டு அந்த ஃபோட்டோ இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்காமல் அவனும் அந்த ஃபோட்டோவை அந்த புக்குக்குள்ளே வச்சுட்டு புக்கையும் அங்கேயே வச்சுட்டு நம்ம ஊசிஷன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். கிளம்புனதுக்கப்புறம் இங்கே அவன் எங்கே போகிறான்னா, டைரெக்டாக ப்ளூ மூன் பாருக்கு தான் போகிறான். ப்ளூ மூன் பாருக்கு போய் எப் எப்பயும் போல் அவன் பாடுறதுக்காக தான் அங்கே போயிருப்பான். இன்னொரு பக்கம் அவன் போனதுக்கப்புறம் நம்ம டெங் எந்திரிக்கிறான். டெங் எந்திரிச்சு என்ன சொல்கிறான்னா, நான் அவனை காயப்படுத்தலாம்னு நினச்சேன், நானும் அவன் கூட சேர்ந்து காயப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளில வரான். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம டெங்கு யோசிச்சு பார்க்குறான். நான் தான் எந்த பையனையும் என் லைஃப்குள்ளே இதுக்கப்புறம் இன்க்ளூட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் இவனை மட்டும் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அவன் தான் ஹாஸ்பிட்டல் போகிறான்னு சொன்னான்ல, அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கலாம்ல, எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கும் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் எப்பயும் போல் அந்த இடியன் ப்ராடக்ட் இருக்கும்ல, அவனோட கடைக்கு போய் திருப்பி கேம் விளாட ஆரம்பிக்கிறான். அப்போ தான் ஒருத்தவர் எது நல்லாயிருக்கும் இதில் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம டெங்கும் இது நல்லாயிருக்கும், இதை யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த கஸ்டமரும் அதை வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம டெங் நம்ம ஊசிஷனுக்கு கொடுத்த டேப்லெட்டை பார்க்குறான். பார்த்துட்டு திருப்பி முன்னாடி அவன் கொடுக்கும்போது என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். அப்போ நம்ம ஊசிஷன் குடிச்சிட்டு சுற்றிட்டு இருப்பான்ல, அதனால நம்ம டெங் என்ன சொல்லுவான்னா, இந்த டேப்லெட்டு சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ஹேங் ஓவர் சரியாயிரும், அதுவும் இல்லாமல் நீ குடிச்சதுலேருந்து தெளிவாயிருவ, இது உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த டேப்லெட்டை தான் எடுத்து கொடுப்பான். அந்த டேப்லெட்டை பார்த்தோன்னே நம்ம டெங்குக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது. இன்னொரு பக்கம் நம்ம ஊசிஷன் கிட்டார் வாசிக்கணும்ல, அதனால் அவன் கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணணும். அதனால் ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் அங்கே ஒரு கோட் பார்க்குறான். அந்த கோட் டெங்கோடது. அதை பார்த்த உடனே இவனுக்கு நேற்று நடந்தது தான் ஞாபகம் வருது. நேற்று அவனோட ரூமில் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அதாவது கிஸ் பண்ணிகிட்டு இருந்தது, இது எல்லாமே தான் நம்ம ஊசிஷனுக்குமே ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட இவங்க 2 பேருமே லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். அதனால தான் 2 பேருக்குமே அன்னைக்கு நடந்ததே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு சரி நம்ம ஊசிஷனை பாடுறதுக்காக போகலான்னு போகும்போது அங்கே 3 லேடீஸ் அந்த கிளப்பில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஊசிஷன் பாடுற பாட்டு நல்லாயிருக்கு, அவன் நல்லா பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் பேசிகிட்ருக்காங்க. பேசிட்டு நாங்கள் சாங் ரெக்கமெண்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டோடனே இவங்க இப்போ சாங் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அங்கே வேலை பார்க்குறவரும் ஆமாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கும் ப்ரொசீஜர் சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஊசிஷன் பாடிக்கிட்டே சாங் ரெக்வஸ்ட் வந்ததும் இது நம்ம டெங் தான் ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டெங் இருக்கானான்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிப்பான். ஆனால் எப்பயும் டெங் ஒரு பிளேஸில் உட்காந்துருப்பான்ல, அங்கே அவன் இருக்க மாட்டான். உடனே சரி அவன் இன்றைக்கி வரமாட்டான், எப்படி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஊசிஷனும் அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் கிட்டார் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்காக கிட்டாரை சரி பண்ணும்போது திருப்பியும் நமக்கு ஊசிஷனுக்கு டெங்கு தான் ஞாபகம் வருவான். அப்புறம் டெங்கை யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம டெங்கும் கரெக்டாக அந்த கிளப்புக்கு வரலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுவான்.
நம்ம டெங்கும் வந்து கிளப்புக்கு வந்துட்டுருப்பான். நம்ம ஊசிஷன் வந்து இங்கே கிட்டார சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம டெங்கை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால வந்து என்ன ஆயிடும்னா வந்து அந்த கிட்டாரோட ஒரு ஸ்ட்ரிங் வந்து பிஞ்சிரும். பிஞ்சதுக்கப்புறமா அவன் வந்து அந்த கிட்டாரே வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்ருப்பான். அப்போ தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்னோட கிட்டாரை நல்லா பாரு, அது வந்து ஒர்க் ஆகாது, ஒரு ஸ்ட்ரிங் வந்து பிஞ்சிருச்சு, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பானுங்க. அப்போ தான் வந்து ஊசிஷன் வந்து அவனோட சுயநினைவுக்கே வரான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பும்போது திருப்பியும் வந்து அந்த இடியனோட ஷாப் இருக்கும்ல, அதாவது நம்ம டெங்கோட ஷாப்பில் வந்து பார்க்குறான். அவன் உள்ளே உட்காந்து எப்பயும் போல் கேம் விளையாடிட்டு இருக்கான். இவன் கடைக்கு வெளியிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனால் திருப்பி உள்ளே போகலான்னு பார்க்குறான். ஆனால் உள்ளே போக மாட்டேங்கிறான். அப்படியே வந்து வீட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் நம்ம டெங்கும் வந்து அவன் வருவானான்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிச்சிட்டே வந்து அங்கேருந்து வெயிட் பண்ணியிருப்பான். ஆனால் வரல. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஊசிஷன் வந்து அந்த கடைக்கு வரான். வந்து என்ன கேட்குறான்னா வந்து, "ஏன் இவ்வளோ நாள் வந்து ப்ளூ மூன் பார்க்கு வந்து வராமல் இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் தான் வந்து, "நீ அந்த மாத்திரைய சாப்பிட்டீன்னா வந்து 2 நாளைக்கு வந்து சாங்க வந்து ரெக்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால தான் வந்து நான் வரல." அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நம்ம ஊசிஷன் வந்து, "ஆனாலும் நீ வந்து சாங் கேட்கறதுக்காக வரலாம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, "உனக்கு என்ன வேணும்? எப்பயும் போல் அந்த ஃபேண்டகாங் தான் வேணுமான்னு?" கேட்டதுக்கு, "ஆமா, எனக்கு வந்து 5 பேக்கெட்ஸ் குடுன்னு" சொன்னோனே 450 வந்து அங்கே எடுத்து வைக்கிறான். நம்ம டெங்கு வந்து அந்த ப்ராடக்ட்ட வந்து அதாவது ஃபேண்டகாங்க வந்து எடுத்து நம்ம ஊசிஷன்ட்ட குடுக்குறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஊசிஷன் என்ன சொல்றான்னா வந்து, "நீ வந்து எனக்கு சாங் ரெக்வெஸ்ட் பண்ண வரலனாலும் நார்மலா எல்லாரும் வந்து கேட்டுட்ருக்காங்கல்ல, அந்த மாரி நீ வரலாம்ல?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து டெங்கு கிட்ட கேட்குறான். அதுக்கு வந்து டெங்கு என்ன சொல்றான்னா, "நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? எப்படியும் நான் வந்தா உனக்கு பிடிக்காது. என்ன பார்த்தாலே உனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால நான் வந்து உன்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு முடிவெடுத்து தான் நான் அங்க வரல." அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து ஊசிஷன் வந்து, "நீ வந்தா டிஸ்டர்பா இருக்குன்னு யார் சொன்னா? அப்படிலாம் ஒன்றும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கு வந்து நம்ம டெங்கு என்ன சொல்றான்னா, "அப்ப நான் வந்து உன் கூட இருக்கிறது வந்து உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம நீ ஊசிஷன் வந்து, "நீ என்னமோ பண்ணிக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அதுக்கப்புறமேட்டுக்கு டெங்கு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சிரிச்சுட்டு இல்லாம ரசிச்சுட்டு வேற இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெங்கு வந்து ஊசிஷன் கூப்பிட்டதுனால திருப்பி வந்து அந்த ப்ளூ மூன் பார்க்கு வந்து போறான். போகும்போது வந்து அங்க வேலை பார்க்குறவனும், "நீ வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமான்னு சொல்றான். உடனே வந்து அந்த வேலை பார்க்குறவரு என்ன கேட்குறான்னா, எப்பயும் போல அந்த விஸ்கி தான் வேணுமான்னு கேட்டதுக்கு, இந்த தடவ வந்து அவன் வேற ஒண்ணு ஆர்டர் பண்றான். "எனக்கு இது வேணாம், இத வந்து ரெடி பண்ணி குடு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஊசிஷனே பார்த்துட்டுருக்கான். ஊசிஷன் வந்து அங்க கிட்டார் வாசிச்சு பாடிட்டுருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டெங்கு என்ன சொல்றான்னா, "இவனோட வாய்ஸ் வந்து இன்னும் நல்லாயிட்டே இருக்கு. செம்மையா பாடுறான்." அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். "ஆமா, இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு அவன் வந்து செம்மையா பாடுறான்." அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்பதான் ஊசிஷன் வந்து நம்ம டெங்க வந்து பார்க்குறான். நம்ம டெங்கும் ஊசிஷன பார்த்துட்டுருக்கான். எப்போ இவங்க 2 பேரோட ஐஸும் மீட் ஆகுதோ, அப்போ வந்து இவங்க 2 பேருமே திரும்பிக்கிறானுங்க. எதுக்கு திரும்பிக்கிறானுங்கன்னு தெரியல. ஆனா வந்து நம்ம டெங் வந்து சிகரெட் பிடிச்சிட்டே வந்து பார்த்துட்ருக்கான். இது எல்லாத்தையுமே வந்து அங்க வேலை பார்க்குறவங்களும் பார்த்துட்ருக்காங்க. "என்ன நினச்சிட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "அவன சைட் அடிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்பதான் வந்து நம்ம டெங் என்ன சொல்றான்னா, "இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷனே தான் வந்து பார்த்துட்ருக்கான். ஊசிஷனும் வந்து அவனும் பாடிக்கிட்டே வந்து நம்ம டெங்க வந்து பார்க்கறதுக்காக பார்ப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம டெங்கு என்ன பண்ணிருவான்னா, ஊசிஷன் நம்மள பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து சிகரெட்ட வந்து கையில எடுத்துட்டு திரும்ப ஆரம்பிச்சுருவாரு. இந்த பக்கம் நம்ம ஊசிஷனும் வந்து திரும்ப ஆரம்பிச்சுருவான். திரும்பி அவனோட வேலைய வந்து கன்டின்யூ பண்ணிட்டுருப்பான். இப்படியே வந்து நம்ம ஊசிஷனும் பாட்டு பாடிட்டுருப்பான். அந்த பாட்டும் வந்து செம்மையா இருக்கும். வாய்ஸும் வந்து ரொம்ப மெல்ட்டான வாய்ஸ். இதுவரையும் லவ் சாங்ஸ் மாரிலாம் பாடவே மாட்டான். இந்த தடவ தான் பாடிட்டுருப்பான். பாடிக்கிட்டே நம்ம டெங்கையும் பார்த்துட்ருக்கான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.